தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுச்சி பயணத்தில் மக்கள் கூட்டத்தை பார்த்து பொறுக்க முடியாத சிலர் அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்த நினைப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அவர், மீண்டும் அதிமுக அரசு மலர வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாகவும், இந்த லட்சியத்தை நோக்கி எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணம் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் ஒரு ஜனநாயக இயக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் தொண்டர்கள் இயக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எல்லோருக்குமான இயக்கம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கான இயக்கம். அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்து கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு நீங்கள் வாழ்த்து பாடவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் நீங்கள் அவருடைய உறுதியை, அவருடைய லட்சியத்தை, அவருடைய நம்பிக்கையை நீங்கள் அசைத்து பார்க்கலாம் என்று கனவு கண்டால் தோற்றுப்போவது நீங்களாக இருப்பீர்கள். இதில் வெற்றி சரித்திரம் படைப்பதும் இந்த சவாலை சாதனையாக மாற்றுவதும் மக்களுடைய பேராதரோடு தொண்டர்களுடைய நம்பிக்கையோடு புரட்சி தமிழர் எடப்பாடியார் சாதனை சரித்திரம் படைப்பார் என்பதை இந்த நேரத்திலே நான் மக்களுக்கு சொல்வதற்கு, ஏனென்றால் பக்கம் பக்கமாக இன்றைக்கு செய்திகளை நீங்கள் பரப்பி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் எந்த பக்க செய்திகளும் எங்கள் தொண்டர்களை எந்த பக்கமும் அசைத்து விட முடியாது என்பதுதான் சத்தியம், தர்மம். வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் எளியவர், சாமானியர், பண்பாளர், அம்மாவின் விசுவாச தொண்டர், அம்மாவால் எடப்பாடியார் என்று பெயர் சூட்டப்பட்ட அந்த சொக்க தங்கத்தின் தலைமையிலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்கிற அந்த எளியவர், தூயவருடைய தலைமையிலே அம்மா ஆட்சி மலர்வது சத்தியம், அது நிச்சயம். இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்பு அதுதான். அதை எத்தனை சக்திகள் மக்கள் சக்திக்கு எதிர்ப்பாக திரண்டாலும் ஒன்று செய்ய முடியாது. அது தோல்வியிலே தான் முடியும்.